மனசு இருந்தால், அதுக்குரிய திறன் இருந்தால், ஆற்றல் இருந்தால், ஆளுமை பண்பு இருந்தால் அது கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் அது தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்பவர்கள் விகிதம் தமிழ்நாட்டில் பெண்கள் தானே அதிகம். அது புரட்சித் தலைவி அம்மா 2012 அந்த 12-13 வந்து இன்னைக்கு இந்தியாவை சராசரி இவங்க 2 மடங்கு. இந்தியாவுடைய சராசரி 27ன்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி 54. இப்போ 2% இன்னும் குறைஞ்சிருக்கு. ஒரு 2-3 வருஷமா இருக்கு. முன்னே அதிமுக ஆட்சியில் 54.6% விழுக்காடு இருக்கு. அதாவது அதிமுக புறக்கணிச்சிட்டாரு. அப்ப அப்பத்துல இருந்தே நீங்க விஜய் மீது விமர்சனங்கள் வச்சிருக்கலாம்ல. எங்களுக்கு தேவையில்லை. நான் இப்போ கூட வந்து அவர் எங்களை தொடலைன்னா நாங்கள் அவர் தொட போறதில்லை. அவர் எங்களுக்கு ஒரு பேசு பொருளே இல்லை. எங்களுடைய எதிரி திமுக. இந்த ஆட்சியை வீழ்த்தணும், இந்த ஆட்சிக்கு மாற்றா ஆட்சி அமைக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு அந்த செஞ்ச உதவிக்கு. அதனால நாங்கள் வந்து ஒரு கட்சி பாகுபாடோ இவங்க வந்து எங்கள் கூட்டணிக்கு வருவாங்க, இவங்களால எங்களுக்கு ஓட்டு கிடைக்கின்றதுக்காக இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு யார் காரணமோ அவங்க கண்டிக்கப்படணும். மக்கள் மனசுலேருந்து எடுக்க முடியாது. அதிமுக வேற, எம்ஜிஆர் வேறன்னு யார் பிரித்து பார்த்தாங்கன்னா, கருணாநிதியே என் 40 ஆண்டு கால நண்பர், அவருக்கு பதிலாக எனக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தவொடனே திருப்பி கொடுத்துற ஆட்சின்னு சொல்லி கேட்டார். அப்போவே மக்கள் ஏற்றுக்கல, ஓட்டு போடல. அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். விஜயகாந்த் சரியாக வந்து அரசியல் நடத்துகிற வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகலை. அவர் ஒருத்தர் தான் சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு வந்தார். அதுக்கு பிறகு அதிமுகவோடு கூட்டு சேர்ந்ததுக்கு பிறகுதான் 2001 தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ஆக்கினார். அது அதிமுகவோட கூட்டு சேர்ந்ததால தான் அவர் சொன்னது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு சார். இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாரு. அதுல குறிப்பா 1000 பெண்களுக்கான 1000 ரூபாய் தொகையை 2000 ரூபாயாகவும், பெண்களுக்கு இலவச பேருந்தாக இருப்பதை நாங்கள் ஆண்களுக்காகவும் வந்து இலவச பேருந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ 2ஆம் கட்டமாக ஜல்லிக்கட்டு நடத்த 5 லட்சம் மானியம், சிறுபான்மையினர் மகளிருக்கு வட்டி இல்லா கடன், முதியோருக்கு ஓய்வூதியம் 2000, ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கு வழிமுறைகள் இருக்கா? நிச்சயமா. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு 4 ஆண்டு 2 மாதம் ஆட்சி நடத்தியிருக்காரு. அப்போது ஏறத்தாழ எல்லா திட்டங்களுமே இதுக்கான தொடக்கங்கள் அப்போவே செய்யப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் 2021 தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் இதை ஏற்கனவே ஒரு சில வாக்குறுதிகள் தரப்பட்டிருந்தது. இப்போ அதில் கூடுதலாக நாங்கள் சேர்த்துருக்கோமே ஒழிய எதையுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடியாருக்கு அந்த திறமை உண்டு. தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு சொன்னதை செய்யக்கூடிய, மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிச்சு போயிருந்தது. ஏன் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அரசு இயங்க முடியாத ஒரு நிலை, அரசு ஊழியர்கள் பணிக்கு வர முடியல, ஆசிரியர்கள் பணிக்கு போக. ஆனால் அவங்களுக்கு எல்லா மாதமும் சம்பளம் கொடுத்தது தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் முழு சம்பளம் கொடுக்கல. தமிழ்நாடு மட்டும் முழு சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதை தந்தோம். அது மட்டும் இல்லாமல் அரசு நிர்வாகத்தில் எந்த தேக்கமும் இல்லாமல் இயங்கிச்சு. எந்த வருவாயும் இல்லை. அரசுக்கு வருவாய் தருகின்ற எந்த துறையும் இயங்க முடியல. வருவாயே இல்லாத நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து மக்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளுக்கு ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் உட்பட எல்லாமே விலை இல்லாமல் கொடுத்து, அது போலவே அம்மா உணவகங்கள் வழியாக எல்லாருக்கும் விலை இல்லாமல் உணவு கொடுத்து அந்த கொரோனாவினுடைய பாதிப்பு மக்களை சென்றடைய விடாமல் காத்தது எடப்பாடியார் தலைமையில் இருந்த அரசு என்பதை யாரும் மறுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே 1.4
விழுக்காடு இறப்பு விகிதம் இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மற்ற இடங்கள்லாம் கொரோனா பாதிப்பால் இறப்பு அதிகமாக இருந்தது. அன்னைக்கு ஒரு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட எப்படி செய்யறதுன்னு தெரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலை, உலகமே அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு பாதிப்பான நிலையில் தமிழ்நாடு மட்டும்தான் அதை சரியாக கையாண்டு இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாரும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த மாவட்டங்களில் இருக்க அந்த மருத்துவர்கள் அவங்களோட சேர்ந்து இவங்க களத்தில் நின்று ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க. ஆனா இப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கு அதுக்கு மேல போகுது. அதை வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தா கூட சரி பண்ண முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எல்லா இலவசங்களும் கொடுத்தா எப்படி கடன் அடைக்கும்? அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது எல்லாம் செஞ்சு கூட ஒரு வருமானமே இல்லாம இவ்வளவு செலவினங்கள்ல எந்த தேக்கமும் இல்லாம செஞ்சு காட்டினது எடப்பாடியார் அரசு. அப்போ எப்படி வருமானம் இல்லாமல் ஒரு ஆண்டு வந்து அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுத்து நிர்வாகத்தை நடத்திருக்காங்கன்னா அப்போ வருமானம் இல்லாமல் எப்படி நடத்தினாங்க? மக்களுக்கு எது தேவைன்றது செய்யணும், எந்த பணத்திலிருந்து எதை செய்யணுன்ற ஒரு திட்டமிடல் இருந்ததுனால, நிர்வாகம் அவங்க கையில் இருந்ததுனால மக்களுக்கு பாதிப்பான சூழ்நிலையில் அவங்களையும் பாதுகாக்கணும், நிர்வாகத்தையும் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர நேரத்தில் பொங்கல் வந்தது. தமிழர்களுடைய அடிப்படை திருவிழா, தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழா தைப்பொங்கல். அந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை தந்து 2500 ரூபாய் கொடுத்தாருல்ல. அது இல்லைம்மா, அது கொடுக்க முடிஞ்சதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரையும் தகுதி பார்க்கல. அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் அந்த பலனை பெறுவதற்கு தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கொடுத்தோம்ல. அப்போ எப்படி முடிஞ்சது? மனசு இருந்தால், அதுக்குரிய திறன் இருந்தால், ஆற்றல் இருந்தால், ஆளுமை பண்பு இருந்தால் அது கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால அதை செஞ்சு காட்டினது ஏற்கனவே யாருமே இந்தியாவே ஸ்தம்பித்து போய் என் உலகமே ஸ்தம்பித்து போய் மற்ற மாநிலங்கள் பதட்டத்தில் இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பான மருத்துவத்தையும் தந்து உயிரிழப்புகள் குறைச்சி அதை பாதுகாத்து மக்களுக்கு எந்த அவங்களுடைய தேவைகள் அத்தனையும் செஞ்சோம் இல்லை. அப்போ என்ன வருமானம் இருந்தது? ஒரு பத்திரப்பதிவு பண்ண முடிஞ்சதா? எந்த வருமானம் இல்லைல்ல. அதனால நிர்வாகம் அவருக்கு தெரியும், அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடியுன்றதுனால தான் வாக்குறுதி. நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் இப்போ தொடக்கத்தில் சொன்னீங்க, அதுலேயே எனக்கு ஒரு ஐயம் உண்டு. என்னென்னா 1000 ரூபாய் கொடுத்ததை 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கேன்னு. அவங்க கொடுத்த 1000 ரூபாயை நாங்கள் அறிவிக்கலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் அறிவிச்சிருக்கிறது அந்த அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும், குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும், இன்னும் சொல்ல போனால் பெண்கள் குடும்பத்தில் தலைவிகளாக இல்லாத பெண்களே இல்லாத குடும்பமாக இருந்தாலும் அந்த பெண்கள் அந்த குடும்பத்தில் இருக்க ஆணுக்கு அதை தருவோம். ஆக குடும்பங்களுக்கு தான் தருவோமே தவிர இதில் வந்து தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க நாங்கள் வந்து எந்த வரையறையும் இருக்கல. இன்னைக்கு சமூக நீதின்றது என்ன? இடஒதுக்கீடு என்ன? இடஒதுக்கீடு அந்த பட்டியலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சரிசமமாக இருக்கணும். அதில் பொருளாதார அடிப்படையில் வேறுபாடு பார்த்தா அது சமூக நீதியா? திமுகவினுடைய கொள்கை அதுவா? சமூக நீதின்றது அந்த பட்டியலில் இருக்கிற அத்தனை பேருக்கு அதில் வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். ஆனால் அந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனை கொண்டு வந்தது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான். நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல நீங்கள் பேசுங்க. தமிழ்நாட்டுக்கான தேர்தல், தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், தமிழ்நாடு அரசு எப்படி நடக்க வேண்டியது தான் அந்த தேர்தல். நீங்கள் அந்த பாரதிய ஜனதா கதையெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சிடுச்சு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகுது, என்ன செய்யன்றது அது அவங்களுடைய பிரச்சனை. அது நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் இதெல்லாம் கேட்டிருந்தீங்களா? சரி. ஆனால் இப்போ வந்து சட்டமன்றத்தில் இவங்க, நான் இன்னும் சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு நல்ல நினைவருக்கு 9000 ரூபாய் பொருளாதார அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் தரணும். 9000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பொருளாதார அடிப்படையில் இலக்கு நிர்ணயிக்கலாம்னு சொன்னார். அப்போ திமுக எதிர்த்தது இல்லை. அப்போ வந்து யாருக்குமே பொருளாதார அடிப்படை பார்க்கக்கூடாது, சமூக நீதின்றது இந்த பாகுபாட்டின் அடிப்படையில் இருக்கிறத மாற்ற வேண்டாம், பொருளாதார அடிப்படையில் வரவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இன்றைக்கி எப்படி பொருளாதார அடிப்படையில் தகுதி உள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க?
ஒரு குடும்பத் தலைவின்னா குடும்பத் தலைவிகளுக்கு அதுவும் ஸ்டாலின் வேற வக்கனையா பேசினார். இது உதவித்தொகை இல்லை, ஊக்கத்தொகை இல்லை, உரிமை தொகை. உரிமை தொகைன்னா ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமையா இல்லையா? அதுல உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் அரசாங்கத்துக்கு யார் கொடுத்தாங்க? எதை அடிப்படையில் நீங்க அவங்க என்ன சொல்றீங்க? 300 யூனிட் மின்சாரம் இருந்தா அவங்களுக்கு தகுதி, 301 யூனிட் மின்சாரத்தை அவங்க பயன்படுத்தினா தகுதி இல்லைன்னா இது என்ன வரையறை? அதனால் அந்த பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு குடும்ப தலைவினா அந்த குடும்பத்துக்குரிய தொகை கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை அந்த அரிசி அட்டையை பயன்படுத்துகிறாங்களோ அது அவங்களுக்கு என்னென்ன இந்த சமூக நலத்திட்டங்கள் பெறுவதற்குரிய தகுதி இருக்கிற அத்தனை பேருக்கும் தரன்னு சொல்கிறோம். அதுதான் எங்களுடைய அடிப்படையே தவிர இவங்கள மாதிரி வந்து தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அதில் பாகுபாடு பார்க்கறது, அதில் வரையறை செய்கிறது, அதை அந்த அதிகாரிகள் தவறு செய்கிறதுக்கு நம்மளே வழிவகுக்கிறது இதெல்லாம் இல்லாமல் முறையாக தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் அந்த பயனாளிகள் அத்தனை பேருக்கும் கடைகோடியில் இருக்கின்றவர்கள் கூட அவங்க வீடு தேடி போய் இந்த பயன் சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் தரும். இப்போ திமுக அரசு கட்டணமில்லா பெண்களுக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பெண்களுக்கு இந்த சமூக பங்களிப்பு கம்மியா இருக்கு. இப்போ வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல கல்வி இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்கு பயணம் செலவு இல்லை. கவிப்பிரியா கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கல. பெண்களுக்கு பங்களிப்பு கம்மியா இருந்தால் அது கவிப்பிரியா போன்ற ஆளுங்கள்லாம் வெளியே வந்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்பவர்கள் விகிதம் தமிழ்நாட்டில் பெண்கள் தானே அதிகம். அது புரட்சித் தலைவி அம்மா 2012 அந்த 12-13 வந்து இன்னைக்கு இந்தியாவை சராசரி 2 மடங்கு. இந்தியாவினுடைய சராசரி 27ன்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி 54. இப்போ 2% இன்னும் குறைஞ்சிருக்கு ஒரு 2-3 வருஷமா. அதுக்கு முன்னே அதிமுக ஆட்சியில் 54.6% விழுக்காடு இருந்தது. அதனால் பெண்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் குறைவுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பெண்கள் இன்னைக்கு வந்து உள்ளாட்சிகளில் கூட உள்ளாட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் எல்லாம் 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தவர் புரட்சித் தலைவி அம்மா. தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தில் பெண்களுக்கு எல்லா வகையிலும் பெண் கமாண்டோ படையிலிருந்து பெண் காவலர்களிலிருந்து எல்லாத்தையும் உருவாக்கி ஆண்களை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகராட்சியில், மாநகராட்சி அல்லது ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றியங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு 50 விழுக்காடு. அந்த 50 விழுக்காட்டில் பெண்கள் தான் போட்டியிட முடியும். ஆனால் ஆண்களுக்கு ஒதுக்குன 50 பெண்கள் போட்டிட்டாங்கன்னா விழுக்காடு அதிகமாகிட்டு போகுது. அதை நான் தவறாக சொல்லலை. ஆக பெண்கள் இன்னைக்கு அதிகப்பட்டிருக்காங்க. அதனால பெண்களுக்கு இவங்க ஓசியில் பஸ்ஸு கொடுத்து தான் அதை வந்து ஓசி பஸ்ஸுன்னு பெண்களை இழிவுபடுத்தி தான் வந்து பெருமை தேடி தரணும்னு இல்லை. இது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இதை கேட்டதன் வழியான எனக்கு இது விளக்கம் சொல்கிற வாய்ப்பு கிடைச்சிது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு பெண்கள் இன்றைக்கி அந்த இலவச பேருந்துன்றது பெண்களுக்கு மட்டும் கொடுத்ததுனால தானே இப்போ பொம்பளைங்கெல்லாம் இப்போ ஓசி பஸ்ஸில் போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஏளனமாக பேசுகிறீங்க. அது இல்லை ஆண்களுக்குன்னா அதை சொல்ல மாட்டீங்கல்ல. அந்த பொன்முடியிலிருந்து மற்றவங்க அதை சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு. பெண்கள் என்பது பெண்கள் கூட ஓசியில் போகிறாங்கன்ற ஒரு இழிவான ஒரு சொல்லாடலாக அது பார்க்கப்படுது. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் ஆண்களுக்கும் அதை தந்திருக்கும். அதற்காக இப்போ எதற்காக ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து அதிமுக இல்லைம்மா, நீங்கள் இப்போது ஒரு ஆண்களோ பெண்களோ யாரும் தேவையில்லாமல் பஸ்ஸில் போய் சுற்றி பார்க்க போகிறதில்ல. அது ஒரு நாள் 2 நாள் எங்கேயாவது போவாங்களே தவிர பெண்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த இப்போது வசதி இருக்கிறவங்க, 2 வீலர் வச்சுருக்கவங்க, காரில் போகிறவங்க போய் பஸ்ஸில் போகிறாங்களா? தேவை இருக்கிறவங்க அவங்க இன்றைக்கி சென்னையில் உதாரணத்துக்கு சென்னை எடுத்துங்க. சென்னையில் இது வந்து லிவிங் காஸ்ட் அதிகம். அப்போது எங்கேயாவது தூர பகுதியிலேருந்து வருவாங்க. இப்போ ட்ரெயினில் வராங்கன்னா சென்ட்ரலில் இறங்குறாங்க. அங்கேருந்து அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே போகணுன்னா அவங்க பஸ்ஸில் போகணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கையில் காசுலாம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்களுக்கு அது உதவியாக இருக்கும்ல. இதையுமே வந்து ஒரு சமூக நோக்கோடு பார்க்க சொல்ல அதில் வந்து இப்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வராங்கன்னா இப்போ புருஷன் காசு இல்லாமல் நடந்து வருவார், பொண்டாட்டி வந்து பஸ்ஸில் போவாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்குள்ள ஒரு மன ஆச்சரியத்தை உருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 1-2 பேரும் நடந்து போகலான்னு நிலை வருவாங்க. நம்ம கொடுக்குற பலன் போய் சேராது இல்லை. அதனால இது நீங்க வந்து சமூக நோக்கத்துடன் தான் நாங்க எந்த திட்டம் இல்லைம்மா. எங்களை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா,
நாங்க இலவச பேருந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இல்ல காதலர்கள் 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம் அப்படின்ற தொனியில பேசியிருக்காரு. இல்ல அவர் என்ன தொழில பேசுறாரு, கேளிக்கைகளுக்கு மட்டும்தான் வந்து இலவச பேருந்து கொண்டு வரணும். அவர் என்ன தொழில பேசினாருன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால அவர் பேசிக்கலாம். அவர் வந்து அவங்க ஊர்ல பீச் இருக்காருன்னா எனக்கு தெரியாது. அதனால அவர் வந்து அவருடைய எண்ணத்தை பேசியிருக்காரு. அதை பத்தி நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வகையில் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன். அவர் அங்க லோக்கல்ல அவர் பார்க்குற பிரச்சனைகளின் அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார். சரி, இப்போ இதே அந்த தேர்தல் அறிக்கை வந்து அறிவிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. இப்ப தொடர்ச்சியா வந்து அதிமுக தாவேகா வந்து விமர்சனம் இல்லம்மா, என்ன கடுமையா விமர்சனம் பண்ணாரு? அவருக்கு வந்து அரசியல் தெரியல, முதல்ல வெளியில வரட்டும். அது சொல்றது வந்து கடுமையான விமர்சனமா? இந்த விமர்சனத்தை கூட இதற்கு முன்பாக அதிமுக வைக்கலையே, தேவையில்லையே. அவர் அப்ப வந்து தாவேகா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க? இல்லம்மா, அவர் வந்து எங்களை சீண்டாத வரைக்கும் நாங்க போய் அவர்கிட்ட சண்டை வலிக்கணும்னு ஏதாவது தேவை இருக்கா? நாங்க என்ன சபதமா எடுத்து, எங்களுக்கு அவர் வந்து ஒரு எதிரியோ இல்லை எங்களை எதிர்க்கக்கூடிய அல்லது பலகீனப்படுத்தக்கூடிய வலிமையானவரோ இல்லை. அவரை இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு சிறந்த நடிகராக தான் பார்க்குறமே தவிர அவர் ஒரு அரசியல் தளத்துல அவர் வந்து பிரச்சனைகளை அவர் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர் தொடர்ச்சியா எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்களை அதாவது அதிமுக மொத்தமா புறக்கணிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்தே நீங்க விஜய் மீது விமர்சனங்கள் வச்சிருக்கலாம்ல. எங்களுக்கு தேவையில்லைன்ற நான் இப்போ கூட வந்து அவர் எங்களை தொடலைன்னா நாங்க அவர் தொட போறது இல்லை. அவர் எங்களுக்கு ஒரு பேசு பொருளே இல்லை. எங்களுடைய எதிரி திமுக. இந்த ஆட்சியை வீழ்த்தணும், இந்த ஆட்சிக்கு மாற்றா ஆட்சி அமைக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய இலக்கு அதுதான். எங்க இலக்கை நோக்கி போக சொல்ல வழியில் வர இது நாய் நரிக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நோக்கம் எது? அவர் வந்து திமுகவோட அவர் நான் எனக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னு போட்டி போட்டுக்கிட்டோம். 2வது இடத்துக்கு யார் போட்டி போட்டா எங்களுக்கு என்ன? நாங்க முதல் இடத்தை நோக்கி ஒரு பொருட்டே இல்ல தாவேகா அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தாவேகா கொடி அசைக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. பெரிய கட்சி வரணும்னு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி, அது வந்துருச்சு. நீங்க கொடி அசைக்க பெரிய கட்சியா? நிச்சயமா உடைஞ்ச கட்சின்னு சொல்லுங்க. அப்ப ஒண்ணுமே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் பெரிய கட்சி நீங்க நினைச்சுப்பீங்க. நான் வந்து அவங்க ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு. அப்ப கொடியை அசைஞ்சதுக்கு எதுக்கு பிள்ளையார் கொடி? அதுதான், அது வேற செய்தி, இது வேற செய்தி. ரெண்டையும் ஒன்னா போட்டு நீங்க ஒரு புதிய கருத்தாக்கத்தை உருவாக்க முயற்சி பண்ணாதீங்க. கொடியை வந்து ஆட்டினது உண்மையா இல்லையா? உண்மைதான். யாருடைய கூட்டத்தில் வந்து ஆட்டினாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாங்க எங்க கூட்டது. அதுக்கு என்ன காரணம்? கரூர்ல விஜய் போறாரு, அந்த பொதுக்கூட்டத்துக்கு போறாரு. பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருக்காரு. பேச சொல்ல அவர் மேல செருப்பு விழுது. செருப்பு விழுந்தோடனே அவர் பேச முடிக்காம உடனடியாக அவர் காதில் ஏதோ சொல்றாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் பார்த்தா 41 பேர் அங்கே இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. திமுக மருத்துவ அணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் அணிவகுப்பு நடக்குது. அதுக்கு பிறகு பார்த்தா 41 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க ராத்திரியோட ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலையில் செஞ்சுட்டாங்க. அந்த இதுவில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் வருது. உடனடியாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அங்கே போகிறாரு. இங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே விஜய் அங்கேருந்து போயிட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் கூட நிற்காமல், மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கூட நிருபர் பார்க்காம அவர் போயிட்டார். சரி, அவருடைய பயம், அவர் போயிட்டார், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவருடைய கட்சியை சார்ந்த யாராவது அங்கே இருந்தாங்களா? அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற பொதுச் செயலாளரோ அல்லது அவங்க வியூக வகுப்பாளர்களோ யாருமே இல்லை. அவங்க மாவட்ட செயலாளர் கூட அங்கே இல்லாமல். இப்போ கேட்குற கேள்வி, கரூர் சம்பவத்தின் போது அதிமுகவினர் யாருமே கேட்கல. நீ அவசரப்படாதம்மா. எல்லாரும் போயிட்ட உடனே அதை முழுக்க திமுக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு போன உடனே உடனடியாக எங்கள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்கே இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் இவங்க ராத்திரியோட ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்போவே அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது, அந்த வீட்டில் இருக்கிறது, அவங்க வேறு மாதிரி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தாவேகா நிர்வாகிகள் யாருமே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சில அந்த தாவேக்கால ஆர்வமாக உள்ள தொண்டர்கள் வந்து விஜயபாஸ்கர் கிட்ட சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு கேட்க சொல்ல அவங்க ஆதரவாக
அடுத்த நாள் காலையில் எடப்பாடியார் களத்துக்கு போனார். போய் ஒரு நேர்மையான விசாரணை நடத்தணுங்க. இதில் வந்து யார் தவறு செஞ்சாலும் அந்த விசாரணை நடத்தணும். ஆனால் இது வந்து ராத்திரியோட ராத்திரி அவ்வளோ பேரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல எப்படி சாத்தியம்? அதுதான் சட்டசபையிலையும் பேசினார். இவ்வளோ பேர் எப்படி அவ்வளோ மருத்துவர் இருந்தாங்கன்னா, அவ்வளோ டேபிள் இருந்ததா, எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுதெல்லாம் பல கேள்விகள் எழுப்பணும். விஜய் கட்சி சார்பாக அங்கே என்ன பேசணுமோ அதை வந்து அவங்க பேசுறது அவங்க தரப்பில் யாருமே இல்லை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்க்கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு 41 உயிர்கள் பறிபோயிருக்கு. அதுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கின்றதுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குழு அங்கே வந்தது. அவங்க வந்து பார்வையிட்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க. இதெல்லாம் நடந்ததில்லை. அப்போது அந்த நீங்கள் சொல்கிற விஜய் அவருடைய கட்சி ஆஃபீஸையே 15 நாள் திறக்கல. அதாவது நினைவு இருக்கா? 72 நாள் அவங்க தலைவர்கள் யாருமே இல்லை. அதை விட அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர் என்ன சொல்கிறாரு, நீதிமன்றத்தில் போய் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னைய வழக்கில் சேர்க்குறீங்க, என்னை விட்டுருங்கன்னு முன்ஜாமீன் கேட்டார். அதுக்கடுத்து ஆதவர்ஜுனோட இருந்து எல்லாம் டெல்லிக்கு போகிறது அங்கே போகிறதுன்னு இருந்தாங்களே கூட யாருமே அங்கே போய் நிலவரம் என்னன்னு பார்க்கல. அப்போது அங்கே திமுக கைக்கு அந்த நிலவரம் போயிட்டதுனால அப்போ அதிமுக ஒன்று எதிர்வினை ஆற்றலைன்னா தாவேக தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை வந்திருக்கு. அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அதிமுக அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்ததுனால அந்த தொண்டர்கள் பக்கத்தில் நடந்த நாமக்கல் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துக்கு அவங்களா வந்து அவங்க கொடியாட்டினாங்க. அப்போ தான் தொண்டர்கள் நம்ம நோக்கி வந்திருக்காங்க. இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்கன்னு அதை தான் சொன்னமே ஒழிய நாங்கள் போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிடல. அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் விஜய் நன்றி சொன்னாரா இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு அந்த செஞ்ச உதவிக்கு? அதனால் நாங்கள் வந்து ஒரு கட்சி பாகுபாடோ இவங்க வந்து எங்கள் கூட்டணிக்கு வருவாங்க இவங்களால் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கின்றதுக்காக இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு யார் காரணமோ அவங்க தண்டிக்கப்படணும். அதுக்கு வந்து அதை விட்டுட்டு இதை வந்து அரசியலாக்க வேண்டான்றதுக்கு தான் நாங்கள் களத்துறோம். அதிமுகவின் முகமாக பார்க்கப்படுவது எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள். அந்த 2 தலைவர்களை விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாரு. அப்போ இதை பத்தி அதிமுக பேசிதான் ஆகணும். விஜய் அவர்களை பத்தி அவர் வந்து கையில் எடுக்கிறாரா காலில் எடுக்கிறாரா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் எதிரில் எடுத்தாலும் மக்கள் மனசுலேருந்து எடுக்க முடியாது. அதிமுக வேற எம்ஜிஆர் வேறன்னு யார் பிரித்து பார்த்தாங்கல்ல. கருணாநிதியே என் 40 ஆண்டு கால நண்பர், அவருக்கு பதிலாக எனக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தவொடனே திருப்பி கொடுத்துற ஆட்சின்னு சொல்லி கேட்டார். அப்போவே மக்கள் ஏற்றுக்கல, ஓட்டு போடல. அமெரிக்காவில் புரூக்லின் மருத்துவமனையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து தான் பதவி ஏற்றுக்கணும்னு அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் அவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஃபாலோயர்ஸு அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவங்க யாரும் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்துட மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தாத தலைவர்கள் யார் இருக்காங்க? எல்லாரும் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துகிறாங்க. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறதுனாலையோ புரட்சித் தலைவர் அம்மா பேரை பயன்படுத்துறதுனாலையோ அவங்கள தான் வந்து அவங்க ஏமாத்திக்கலாமே ஒழிய மக்களை ஏமாத்த. ஆனா எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தி விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா வந்தார் இல்லையா? அவருடைய வாகனத்தெல்லாம் பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணாரு. இல்ல நீங்க வந்து கவிப்பிரியா வந்து இன்னும் அரசியலை கொஞ்சம் கூர்மையா பின்னோக்கி பார்த்துக்கணும். விஜயகாந்த் தனியா வந்து அரசியல் நடத்துற வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகலை. அவர் ஒருத்தர் தான் சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சு வந்தார். அதுக்கு பிறகு அதிமுகவோட கூட்டு சேர்ந்ததுக்கு பிறகுதான் 2001 தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ஆக்கினார். அது அதிமுகவோட கூட்டு சேர்ந்ததால தான் அவர் சொன்னதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜயை விட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் நடந்துக்கிட்டவர் விஜயகாந்த். அதில் அவரை மாதிரி அவர் அடுத்தவங்களுக்கு உணவளிக்கிறதுல அந்த இதுவெல்லாம் ஒரு அவருடைய செயல்பாட்டில் அவருக்கு ஒரு பிடிப்பு இருந்தது. அவருடைய வழியில் நடக்கின்ற எண்ணம் இருந்தது. அதில் வந்து நாங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனாலும் அவரே வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்த பிறகு தான் அவருக்கு வாக்கு கிடைச்சிது. ஆனால் தனித்து நின்று 8% வாக்குகளை பெற்றாரு விஜயகாந்த். இல்லை, நான் சீமான் கூட தான் தனித்து நின்று 8%. அதெல்லாம் ஒரு பேசு பொருளே இல்லைம்மா. அதனால் அவங்கவுங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அது அந்தந்த சூழலுக்கு தக்கவாறு ஏறுது இறங்குது, வெற்றி வாய்ப்பு வருது போகுது. அது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும். அது வந்து ஆனால்
ஒரு குறிப்பிட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஃபாலோயர்ஸு, புரட்சித் தலைவி அம்மாவினுடைய வழி வந்தவங்க ஒட்டுமொத்தமாக இவங்க பின்னால் போயிடுவாங்கன்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறேன். சரி இப்போ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, கருணாநிதியை கூட தான் படத்தை போட்டிருக்காரு. ம். அதுக்கு முன்னால் தீய சக்தின்னு யாரை சொல்கிறாரு? அதே மேடையில் தீய சக்தின்றாரு, அப்புறம் கருணாநிதியை எங்களுடைய வழிகாட்டின்றாரு. அதனால் அவர் பாவம் ஏதோ எழுதி கொடுக்கறதை ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அதை போய் நம்ம பெருசாக பேசி ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு நம்ம மூட்டால் ஆக்க வேண்டான்னு பார்க்குறேன். இப்போ என்டிஏ கூட்டணி வந்து பலமா இருக்கு அப்படின்னு திரை முன்பு தான் வந்து அதிமுகவினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. திரைமறைவில் அது வந்து இன்னும் தனித்தனியா தான் இருக்குன்னு விமர்சனம் வைக்கப்படுது. யார் ஏன்னா இல்லை பாமக யார் விமர்சனம் வைக்கிறாங்க? அது இல்லைம்மா, நீ பொதுவாக சொல்லாத. நீ கேள்வி கேட்க சொல்றது சரி, நீ எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் யார் சொல்கிறாங்க அதை சொல்லுங்க. திமுகவினர் தான். திமுக சொல்லுது. இப்போ பாமக என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. ஆனா பாதி பாமக தான் வந்திருக்கு, அன்புமணி பாமக தான் வந்திருக்கு, இன்னும் பாதி வெளியில தான் இருக்கு. எங்க போய் இடம் போட்டீங்க? பாதி முக்கா அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தானே நம்ம முடிவு எடுக்க முடியும். இப்போ எங்கேயாவது இடம் போட்டு வந்தீங்களா? இங்கே அதிகம் இருக்குது, இங்கே குறைவாக இருக்குது, இல்லை சரிசமமாக இருக்குது. அது எல்லாம் வந்து அரசியலில் என்னைக்கு ஒன்றா மாறும். அரசியலே மாற சொல்ல ஒரு நான் சொல்றது 2021 3% வாக்குகள் தான் பெற்றிருந்தது. இல்லை, அவங்க குடும்பத்தில் சண்டை ஓயாது, 2 பேரும் தனித்தை ஏற்று நிற்பாங்க. நீங்களா முடிவு பண்ணிட்டு பேச முடியுமா? யூகத்தின் அடிப்படையில் எப்படி பேச முடியும்? இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வரட்டும், தேர்தல் களத்துக்கு வரட்டும், அந்த நேரத்தில் எது வேணா நடக்கும். இவங்க வந்ததுனால அவங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அல்லது இவங்க ரெண்டு பேரும் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, அங்கே ஒரு முடிவு வராதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அதனால எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியது தான். அதுவும் அரசியலில் வந்து எப்போ வேணால் எது வேணால் நடக்கும். இன்றைக்கி வந்து தேர்தல் அறிவிப்பு வந்து எத்தனை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் நாமினேஷன் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு வித்ரா பண்ணிட்டுன்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. இப்போ ராமதாஸ் பாமக என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போகுது. எங்களுக்கு நான் யூகத்துக்கெல்லாம் சொல்ல முடியாதுமா, சில பேச்சுவார்த்தைகளையும் சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு என்ன நிலைமைன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம், நாளைக்கு என்ன நிலைமைன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் 2021 பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு அவர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா 30 தொகுதியில அதிமுக பின்னடைவு தான் சந்திச்சது. ஆனா அதுக்கப்புறம் அவர் வாங்கின வாக்கு சதவீதம் வந்து குறைவா தான் இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5% வாங்கியிருந்தாரு, 21 2%, 24 0.91% வாங்கியிருந்தாரு. இப்போ இதனால அதிமுகவுக்கு என்ன பலன் வந்துடும் நினைக்கிறேன்? அதிமுகவுக்கு பலன் இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திமுகவினுடைய எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்கிறோம், அதை ஒருங்கிணைச்சிட்டோம். அதனால எங்களால் அவங்களுக்கு பலனா, அவங்களால எங்களுக்கு பலனான்றது தேர்தலுக்கு பிறகு சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு மாறலா அதிமுக ஓட்டுகள் சிதறுது அப்படின்ற ஒரு தவறான பிரச்சாரம் மக்கள் மத்தியிலிருந்து தடுக்கப்பட்டதா இல்லையா? தென் மாவட்டங்களில் அதிமுக பலகீனமாக இருக்குது, ஒரு சமுதாயத்துடைய வாழ்க்கை அதிமுக இழந்துகிட்டு இருக்குன்னு சொன்னதெல்லாம் இப்போ மாறி போச்சா இல்லை? அது வரைக்கும் எங்களுக்கு வெற்றி. அதான் சொல்கிறேன், அவருடைய வாக்கு வங்கி வந்து அவருக்கு வாக்கே இல்லாமல் போட்டோமா? எங்களுக்கு அந்த எங்கள் மேலே இருந்து ஒரு கலங்கும் துடை தெரியப்பட்டதா இல்லையா? அதனால் வாக்கு இருக்கா இல்லையான்றது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஒரு பின்பத்தை மக்கள் மத்தியில பின்பத்தை இல்லைங்கம்மா, எங்க அரசியல் எதிரிகள் எங்களை பலகீனப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற ஒரு ஆயுதத்தை மழுங்கடிச்சிட்டோம். அதனால நிச்சயமா அது ஆயுதமா இருக்குன்றதையாவது நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஆயுதத்தினால எவ்வளவு பலன் இருக்கு, என்ன தேவை இருக்குன்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். சரி சார், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.